தமிழக வெற்றி கழகத்துடைய கட்சியின் தலைவர் விஜய் சார் என்று அந்த கட்சியுடைய கொடிய அறிமுகம் செஞ்சு வச்சிருக்காரு. நாடெங்கும் நம் கொடி பறக்கும் தமிழ்நாடே இனி சிறக்கும் அப்படின்னு அறிக்கையிலுமே குறிப்பிட்டிருந்தாரு நம்ம விஜய் அவர்கள். கொடிய அறிமுகம் செய்து வைத்த கையோடு அதற்காக தமன் இசையில உருவாக்கப்பட்ட பிரத்யோக பாடலையுமே வெளியிட்டிருந்தாரு. இந்த பாடலுடைய வரிகளை பாடலாசிரியர் விவேக் அவர்கள் எழுதியிருக்காராம். சென்னை பனையூர்ல உள்ள தமிழக வெற்றி கழக அலுவலகத்துல இந்த கொடிக்கான அறிமுக விழா நடைபெற்றது. இதுல தமிழகம் முழுக்கவே இருந்து 250க்கும் மேற்பட்ட முக்கிய நிர்வாகிகள் வரவழைக்கப்பட்டிருக்காங்க. அங்கு வந்துள்ள நிர்வாகிகளுமே காலை மற்றும் மதிய உணவுகளுமே தயார் செய்யப்பட்டிருக்காங்க. இந்த விழாவில் நம்ம விஜய் சாருடைய பெற்றோர் எஸ் சந்திரசேகர் மற்றும் ஷோபா ஆகியோருமே கலந்து கொண்டிருக்காங்க. நம்ம விஜய் சாருடைய கட்சி நிகழ்வுல அவருடைய பெற்றோர் கலந்து கொள்வது இதுவே முதல் முறையாகும். ஆனால் விஜய் சாருடைய மனைவி சங்கீதா இந்த நிகழ்ச்சியில ஆப்சென்ட் ஆகியிருக்காங்களாம். வெள்ளை சட்டை அணிந்து வந்து இந்த கொடியேற்றிய விழாவில் கலந்து கொண்டார் நம்ம விஜய் அவர்கள். விழா நடைபெறும் அரங்கிற்கு வந்ததுமே முதல் ஆளாக தன்னுடைய பெற்றோரை சந்தித்து ஆசையுமே பெற்றிருக்காரு. விஜய் சார் அறிமுகம் செய்து வைத்துள்ள தமிழக வெற்றி கழகத்துடைய கொடியில சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறங்கள் இடம்பெற்றுள்ளது. மேலும் இதுல 2 யானைகளுக்கு நடுவே வாகை பூவுமே இடம்பெற்றுள்ளது. கொடியை அறிமுகப்படுத்தியதை தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்துல உள்ள பிரம்மாண்ட கொடி கம்பத்துல அந்த கொடியை ஏற்றிருக்காரு தளபதி விஜய் அவர்கள். இந்த வீடியோவை பார்த்த பல ரசிகர்கள் இவருக்கு வாழ்த்துக்களையுமே தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ரசிகர்களை தாண்டி பல செலிபிரிட்டிஸ், பல அரசியல் தலைவர்களுமே தளபதி விஜய் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்ததை அடுத்து தற்போது பிரதமர் மோடி அவர்களுமே தளபதி விஜய் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற தளபதியை பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணுங்க.